ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட் லைஃப் ஸ்டைல் வித் சந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட பாரம்பரியமான ஆடி 1 தேங்காய் சுடும் பண்டிகை தான் நம்ம இப்படி பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டிகை அப்படின்னாலே முதல்ல நம்ம வீடு க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது தானேங்க ஃபஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு பெட்ஷீட் எல்லாமே ஊற போட்டுட்டு வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பெட்டு நாங்கள் போட்டு படுக்கிறது இல்லைங்க, அதாவது காட் போட்டு படுக்கிறது இல்லை, மெத்தையை மட்டும் கீழே போட்டு படுத்துக்கிறோம். அது உள்ளே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, வெளியில் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி முதல்ல வெளியில் போட்டுட்டு வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா ஒட்டடை அடித்து வீடு எல்லாமே கூட்டி கொடுத்துட்டாங்க. இடையில் கொஞ்சம் ஜூஸ் கேட்டாங்களா, அதனால் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு வீடை ஒட்டடை அடித்து கூட்டி கொடுத்துட்டாங்க. நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணியை எடுத்து ஊற்றிட்டாங்க. எங்கள் வீடு உள்ளே சாமி ரூம் மாப் போடுற மாதிரி இருக்கும். பெட்ரூம் கழுவிக்கலாம், மாப் போட்டுக்கலாம். வெளியில் கிச்சன் மாப் போடணும். ஹால் எல்லாமே நம்ம நல்லா கழுவி விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கழுவுனா பளிச்சுன்னு போகிற மாதிரி இருக்கும், க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் கழுவி தான் விட்டேன். சாமி ரூமையும் கிச்சனை மட்டும் மாப் போட்டு மற்றபடி எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி க்ளீனாக கழுவியாச்சுங்க. மாப் போட்டோம் அப்படின்னு அங்கங்கே கொஞ்சம் மண் இருக்க மாதிரியே இருக்கும். அதனால தான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை பாத்திரத்தையும் இன்றைக்கி விளக்கி வச்சுட்டா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரமாக சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு பூஜை தட்டையுமே விளக்கி வச்சாச்சுங்க. பூஜை பாத்திரத்தை எல்லாம் விளக்கி வச்சுட்டு நம்ம என்ன தான் வீடு க்ளீன் பண்ணாலுமே நல்லா தொடச்சி விட்டால் கூட அங்கங்கே கொஞ்சம் தண்ணி நிற்கும் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா. சரி, அதையுமே மறுபடியும் மாப் போட்டு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே தண்ணி நிற்குதோ அங்கே மட்டும் நல்லா தொடச்சி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, இதோட நம்ம க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சது. இனிமேல் அடுத்த நாள் ஆடி 1 தேங்காய் சுடும் ஃபெஸ்டிவல் தான். காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சேன், எழுந்திரிக்கல. 5 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மன் கோவிலில் போயிட்டு குளிச்சுட்டு அம்மன் கோவிலில் போய் விளக்கேற்றிட்டு வந்துட்டோம். கோவிலில் விளக்கேற்றிட்டு வந்துட்டு வீட்டில் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு நிலைவாசல், வாசப்படி, பூஜை பாத்திரம், சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு ரெடி பண்ணிட்டேங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ போட்டு ரெடி பண்ணியாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி சூப்பராக நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் அத்தை, மாமா, பாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்களா. சரி, அவங்களுக்கு போண்டா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போண்டா ரெடி பண்ணாங்க. அப்படியே அந்த மாவுலேயே நான் அப்பளத்தை கொஞ்சம் உடச்சி போட்டு ஒரு பஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. முடிச்சுட்டு நம்ம சரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம், இன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லையா, அதனால் எங்கள் ஊரில் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் இருக்குது, அங்கே போயிருந்தோம். சரியான கூட்டம். நாங்கள் வெளியில் வாசல்லையே அந்த கம்பத்துக்கிட்ட தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அங்கேயே நின்று சாமியை நல்லா எட்டி பார்த்துட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் சரி புதுப்பட்டி மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். முதல்ல போயிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு உப்பெல்லாம் வாங்கி போட்டுட்டு அப்படியே நம்ம அர்ச்சனைக்கும் தட்டு வாங்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் சுடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் இல்லையா. கொஞ்சம் நேரம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் அண்ணி தேங்காய் எல்லாமே மேலே இருக்க தோல் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு அந்த நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் தேங்காய் உரசி நல்லா ரெடி பண்ணியாச்சு. உரசினா தாங்க கொஞ்சம் ஓடு மெலிசாகும், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வெந்து வரும். அதனால் கல்லில் போட்டு நல்லா உரசியாச்சு. உரசிட்டு எங்கள் அண்ணி குச்சியும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தேங்காயில் 3 கன்று இருக்கும் இல்லையா, அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு அவல், கடலை, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, பச்சை பயிறு, எள்ளு எல்லாமே போட்டு இது கடையிலே கலந்து விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து தேங்காயில் ஃபில் பண்ணிவிட்டு தேங்காய் தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றி தேங்காவை ரெடி பண்ண வேண்டியது தாங்க. இதுதான் தேங்காய் சுடுறதுக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டிய விஷயம். கரெக்டாக இதெல்லாமே ரெடி பண்ணோம். எங்கள் அப்பா வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் குச்சி எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த கண்ணில் போடணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அப்பா தேங்காய் குச்சி எல்லாமே தேங்காயில் சொருவிட்டு ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் எல்லாமே தடவி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம தேங்காய் சுட வேண்டிய வேலை தாங்க. அவ்வளோதான், நம்ம தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சுடுறதுக்கு நல்ல நெருப்பு மூட்டிட்டு வெளியில் தாங்க சுட்டோம். நல்லா ஜாலியாக இருக்கும் வெளியில் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து சுடும்போது. அவ்வளோதான், நம்ம தேங்காய் சுட்டாச்சு. அந்த குச்சி பாருங்கள் உடஞ்சிட்டு வந்துடுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் இப்போல்லாம் நிறைய குக்கரில் எல்லாமே வேக வைக்கிறாங்க. அது கொஞ்சம் டவுன் சைடு இருக்கவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வேக வைப்பாங்க. பட் நமக்கு இந்த சுட்டு சாப்பிட்ற ஃபீலே தனி தாங்க, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட. இப்படி தான் நாங்கள் எங்களோட தேங்காய் சுடும் பண்டிகை ஆடி 1 நாங்கள் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணோம். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்க. நீங்கள் எப்படி தேங்காய் சுடுற நோம்பியை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.